ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 2 முக்கியமான வார்த்தைகள் துன்மார்க்கன் மற்றும் அக்கிரமக்காரன். இந்த வசனத்தை பார்த்த பிறகு நமக்குள்ளாக ஒரு சிந்தனை வரலாம். ஆண்டவரே, நான் துன்மார்க்கன் அல்ல, நான் அக்கிரமக்காரனும் அல்ல. ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் ஆலயத்திற்கு செல்கிறேன். தசம பாகம் வைக்கிறேன். காணிக்கை செலுத்துகிறேன். பிறகு எப்படி நான் துன்மார்க்கனாகவும் அக்கிரமக்காரனாகவும் என்னை நினைத்து கொள்ள முடியும் என்று நம்மில் அநேகர் கேள்வியை கேட்கலாம். துன்மார்க்கன் என்கிறதான இந்த தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில வார்த்தை விக்கெட் அப்படின்னும், அக்கிரமக்காரன் என்ற இந்த தமிழ் வார்த்தைக்கு இணையான ஆங்கில வார்த்தை அன்ரைச்சியஸ் பர்சன் அப்படின்னும் கொடுக்கப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் என்ன செய்யணுமா? தன் வழியையும், அப்படியாக அக்கிரமக்காரன் என்ன செய்யணுமா? தன் நினைவுகளையும் விட்டு. அப்ப இந்த வழி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு அவுட்வர்ட் ஆக்ஷன். என்னுடைய செயல்பாடுகள். நான் இந்நாள் மட்டும் நான் துன்மார்க்கன் அல்ல அப்படின்னு நான் சிந்தித்து கொண்டு இருந்தேனே ஆனால், எனக்கு இந்த வேத வசனம் எதை நினைப்பூட்டுகிறது அப்படின்னா, என்னுடைய செயல்கள், என்னுடைய மற்றவர்களுக்கு நான் செய்கிற செயல்கள் எனக்கு அடுத்தவர்களையோ அல்லது தேவனையோ துக்கப்படுத்துமேயானால் நான் துன்மார்க்கன். அப்படியாக என்னுடைய சிந்தனைகள் கர்த்தரை துக்கப்படுத்துமேயானால் நான் அக்கிரமக்காரன். இப்படி துன்மார்க்கனாகவும் அக்கிரமக்காரனாகவும் இருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, நான் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அப்படி நான் திரும்புகிற பொழுது அப்படின்னா, என்னுடைய கர்த்தரை துக்கப்படுத்துகிறதான காரியமோ, கர்த்தரை துக்கப்படுத்துகிறதான நினைவுகளும் அதை விடுத்து நான் அவரிடத்தில் திரும்புகிற பொழுது எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, அவர் அவன் மேல் மனதுருகுவார். என்னை மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹி சோ மர்சிஃபுல். நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் வழியையும் என்னுடைய நினைவுகளையும் விட்டு நான் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும். ரைட்? அப்படி நான் திரும்பிட்டேன் அப்படின்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவேன். மாத்திரமல்ல, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய மீறுதல்களையும் அவர் மன்னிக்கிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹிஸ் மர்சி இஸ் லிமிட்லெஸ். அவருடைய இரக்கத்திற்கு அளவென்பதே கிடையாது. இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் நம்மோடு இதை வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் இதை அறிவிக்கிறது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அறிவிப்போம். மற்றவர்களையும் தேவனுக்கு நேராய் திருப்புவோம். ஆமேன்.